இந்த தகவல் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு நிச்சயம் பயன்படும். அது மட்டும் இல்லை, உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தில் கவிஞர் புலமை பித்தன், முன்னாள் அரசவை கவிஞர், 4வது அரசவை கவிஞர், அவர் ஒரு பாட்டு, அதாவது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு அப்படி அந்த பாட்டு, அது பல்லவி. அதில் சரணத்தில் வரும் ஒரு வரி, வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். நம்ம தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் அவர்கள் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் அப்படின்னு பாட்டு எழுதியிருப்பார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் அப்படின்னு எழுதியிருப்பார். அதனால் கவிஞர்களுடைய கற்பனை வெறும் கவிதையாக மட்டும் இல்லை, அது ஒரு விதையாக அமையுது. வெறும் கற்பனையாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இன்று நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதனால் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி வேலண்டினா தெரஸ்கோவா. அவங்க சென்ற விண்வெளி ஓடத்தின் பெயர் வோஸ்டாக் 6. அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் ஆண் யூரி ககாரின்